சுதர்சன், கோவை மண்டல தலைவர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்றைய தினம் எங்களது மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் வைத்துக் கொண்டு உலகம் முழுவதும் உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு தமிழகத்திலும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை அடைந்துள்ளது. இந்த உச்சக்கட்ட சூழ்நிலையில் பேக்கரிகள், ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த வணிகம் செய்யும் வணிகனுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அந்த வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கிற எங்களை மாதிரி நிர்வாகிகளோட குரல் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு நாங்க செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். வணிகர்களின் குரல் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் குரல் ஓங்கி ஒலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க என்ன சொல்றோம், வீடுகளுக்கு சிலிண்டர் வேணும், மருத்துவத்துக்கு சிலிண்டர் வேணும், எல்லாமே கரெக்ட் தான். அதே மாதிரி வணிகனுக்கும் சிலிண்டர் கொடுங்க. 10 சிலிண்டர் கொடுக்க வேண்டாம், ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டராவது நீங்க ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கடைகளுக்கு கொடுங்க. இதை நீங்க பதிக்க வைக்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு சாதாரண சிலிண்டரோட விலை 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கி நாங்க தோசை 20 ரூபாய்க்கும், டீ 10 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கும் இன்னைக்கு கொடுக்கறது நடைமுறை சாத்தியமே கிடையாது. ஒரு சேனல்ல கப்பல் வந்துட்டுங்கிறாங்க, இன்னொரு சேனல்ல அவருக்கு கப்பலே. எங்களுக்கு சரியான விளக்கம் வேண்டும். வதந்திகளை பரப்புவர்கள் மீது நீங்க நடவடிக்கை மாதிரி உண்மையான தகவல் எங்களுக்கு வேணும். அதை நீங்க ஆளும் எங்களுக்கு அந்த சரியான தகவல்களை நம்பிக்கையை வர வைங்க. வணிகர்களுக்கு சிலிண்டர் வணிகனுக்காக மட்டுமில்ல, எல்லாருக்காகவும் தான். இது கிடையாது. எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் கொள்கையை யார் செய்தாலும் வரவேற்போம். வணிகனுக்கு எதிராக எது நடந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்போம். இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.